எளிமையில கர்த்தர் சிறுமையை நோக்கி பார்க்கிற தேவன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல நம்ம வரும் சமயத்துல பிரியமான கர்த்தருடைய அவர் சவுலை பார்த்து, இஸ்ரவேலாகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உண்மை ராஜாக அபிஷேகம் பண்றதுக்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரு. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். சேனையின் கர்த்தர் சொல்றது என்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வையாமல் புருஷனையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய். ஒரே ஒரு கட்டளை தான் ஆண்டவர் கொடுக்கிறாரு. வேதம் சொல்வது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவனுடைய முடிவு மரணம். Don't do what it seems to be right in your sight. உன்னுடைய பார்வையில செம்மையாய் தோன்றதை நீ செய்யாத, அவனுடைய முடிவு மரணம் தான். ஆனா கர்த்தர் சொல்றத செய்தீன்னா முடிவிலே சமாதானம். ஆண்டவர் உன்னோட செய்யும்படியா சொல்ற ஒரு காரியம் உண்டு. எல்லாருக்குமே ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவார். பரிபூர்ணம் ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் இந்த இந்த சவுலை படித்தா சிரிப்பா இருக்கும். தாவீதாவது ஆட்டை பின்னால போனவர், இவருக்கு கழுத பின்னால போனவர். கழுத பின்னால போனவரை கர்த்தர் கூப்பிட்டு இவர் எதிர்பார்க்காதும் கேட்காதும் நினைக்காதுமான ஒரு அபிஷேகத்தை உன் மேல வைக்கிறாரு. சில சமயத்துல அப்படிதான், நம்ம எதையோ தேடி எங்கே போவோம். நம்ம கூப்பிட்டு நம்ம நினைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் மிக அதிகமா ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பார். எதிர்பார்க்காத ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தானா என் வாழ்க்கை முழுவதும் நான் மறக்கிறதே கிடையாது. நம்ம ஓதி இன்னைக்கு கூட என் மாண்ட சொன்ன ஒரு கப் டீ குடிக்கிறது கூட தகுதி கிடையாது. நம்ம ஆண்டவர் இந்த மேடையில பேச வச்சிருக்கிறாரு. நாடு ஓதி அவருடைய சுத்த கிருபை, அவருடைய இறக்கத்துக்கு முடிவில்லை, அவருடைய அன்புக்கு அளவே இல்லை. கழுத பின்னால போனவனு கூப்பிட்டு ராஜா அபிஷேகம் பண்ணி சொன்னாரு, நீ தான் ஃபர்ஸ்ட் ராஜா. ராஜாக்கள் என்கிற ஒரு சரித்திரம் இருக்குமானா அதுல நீ முதல்வன், நம்பர் 1. இந்த வேதபுத்தில காணப்படுற ராஜாக்கள் எல்லாருலையும் உன்னை நம்பர் 1 நான் வச்சிருக்கேன்னு சொன்னாரு. அவன் ராஜாவை மாற்றிட்டு பாருங்க, when you have a position there is a responsibility. கர்த்தர் ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்தா, ஒரு பதவி கொடுத்தா அதுல ஒரு பொறுப்பையும் கொடுப்பாரு. உன்னை டீச்சரா, நீ இவாஞ்சலிஸ்டா, பிரீச்சரா, வொர்ஷிப் லீடரா, அதுல ஒரு பொறுப்பு கட்டாயம் இருக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பதவி உயர்வு மட்டுமல்ல, ஆண்டவர் கொடுக்கிற பொறுப்பு உயர்வு இருக்கிறது. அதற்கு நம்ம ஒப்புக்கொள்ள இருக்கணும். நான் உன்னை ராஜாவா மாத்தினேன், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அமலேக்கை நீ அழித்து விடு. தேவ ஜனம் கானான் போய் சேர்வதற்கு தடுத்து நிறுத்தின அவன் இருக்கவே கூடாது. அவன் பிள்ளைங்க இருக்கக்கூடாது, அவனுக்கு மனுஷன் புருஷன் இருக்கக்கூடாது, அவன் ஆடு இருக்கக்கூடாது, அவன் மாடு இருக்க ஒட்டகிற கழுதை ஒண்ணு கூட இருக்கக்கூடாது. நீ டிஸ்ட்ராய் பண்ணன்னு சொல்றாரு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், முதல் ராஜா அவனுக்கு யுத்தத்தை நடத்துவதற்கு கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அவன் யுத்தத்துக்கு, நான் கதையா சொல்றேன், வீட்டுக்கு போய் வாசிக்கணும். யுத்தத்துக்கு போனான். அந்த யுத்தத்துல எல்லாரையும் மடங்கடிக்கிறதுக்கு அவனுக்கு பலன் கொடுத்த கர்த்தர். ஏன் கழுத அமைச்சவனுக்கு யுத்தத்துக்கு போக தெரியுமா? அவனுக்கு ஏதாவது அந்த யுத்த தளவாடங்களை கையாள தெரியுமா? தெரியாது. கர்த்தர் அவனோட இருந்தாரு. அதனால யுத்தத்துல இவன் ஜெயம் எடுக்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஆனா வாழ்க்கையில ஒரு தப்பு பண்றான். என்ன பண்ண ராஜாவாகி ஆகாவே உயிரோடே பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினார். சவுலும் ஜனங்களும் ஆகாகியும் ஆடு மாடு முதல் தரமானவர்களையும் 2ஆம் தரமானவர்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானங்களும் உதவாதங்களுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டாங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சமலுக்கு உண்டாகி, நான் சவுலை ராஜாவாக்குவதற்காக மனசாமாயிருக்கிறேன், அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தையில் நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனநொந்து இரவு முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். வெசனமா இருந்தது, கர்த்தருக்கு வெசனமா இருந்தது. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், உனக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து நான் ஆசீர்வதித்திருக்கல, கர்த்தரை வெசனப்படுத்துறியா? கர்த்தரை சந்தோஷப்படுத்துறீங்க? ஆண்டவரே, இத்தனை பெரிய சாக்கியத்தை எனக்கு தந்தீரே, ஆண்டவரே உமக்கு மகிமை கொண்டு வர ஒரு மனுஷனா நான் இருக்கணும், உம்மை வெசனப்படுத்துற ஒரு ஆளா இருக்கக்கூடாது. யுத்தத்துக்கு போறான், யுத்தத்துல எல்லாவற்றையும் ஜெயிக்கிறான். ஆனா அட்டலி சர்வ சங்காரம் பண்ணு. தமிழ்ல நல்ல வார்த்தை இது. சங்காரம் பண்ணா சர்வ சங்காரம் பண்ணணும். உன்னை விட்டு கூடாது. கர்த்தர் சொன்னார், அப்படித்தானே? கர்த்தருடைய வார்த்தை தானே. அதுல வள்ளி புள்ளி கூட மாற்ற முடியுமா? இந்த வேதத்துல ஒரு வார்த்தையை மாற்றுகிறவனுக்கு தண்டனை இருக்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொன்னதான் what he said, you can't change it. அதை மாற்றவே முடியாது. அட்டலி டிஸ்ட்ராய்.
கழுதை மெச்சவனுக்கு எங்கெங்க தைரியம் இருக்கு யுத்தத்துக்கு போறது? கர்த்தர் கூட இருந்தாரு. யுத்தத்துல எல்லாரையும் சங்காரம் பண்ணான். ஆனா யார சங்காரம் பண்ணணுமோ அவனை பண்ணாம மற்றவங்களை சங்காரம் பண்ணிட்டு அவன் எல்லாம் அந்த நல்ல கொழுமையானதை மோசமானதையெல்லாம் சாவடிச்சுட்டு அற்பமானதை உதவாதையும் எல்லாம் வஸ்துக்களையும் அழித்துட்டு கொழுமையானதை அவன் எடுத்துட்டு வந்துடுறான். ஆண்டவர் பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறார். மகனே இதை அழிச்சிடு, மகளே இதை அழிச்சிடு, என்னை நேசித்தானா இதை அழிச்சிடு, உனக்கு வேண்டாம், இது உனக்கு வேண்டாம். எனக்கு கர்த்தர் சொல்லும் பொழுது அதுல கொஞ்சத்தை அழிச்சிட்டு கொஞ்சத்தை வச்சிருந்தீங்கன்னா அங்கதான் இருங்க பிரச்சனையே. பார்ஷியல் ஒபீடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்ஒபீடியன்ஸ். வாழ்க்கையில பாதி மட்டும் கீழ்ப்படுகிறது கீழ்ப்படியாததுக்கு சமம் என்று நம்ம பார்க்கலாம். ஆண்டவரே நான் சின்ன சின்ன காரியத்தை விட்டுருவேன், நான் பெருசை முழுங்கிடுவேன், பெரிய பாவத்தை முழுங்கிடுவேன், சின்ன பாவத்தை விட்டுருவேன். அப்படி கிடையாது. நீ விட்டா விட்டதுதான், வெறுத்ததுதான். நீ விட்டதும் வெறுத்ததும் ஆண்டவர் கட்டுகிற இன்ப உலகத்திற்கு இணையாகாது. பிரியமான இந்த சாதாரண அற்பமான ஒரு காரியத்தை ஏன் நீங்க பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறேன். ஒரு வாழ்க்கை நீங்களாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம், இந்த உலகத்துல அற்பமான ஒரு காரியத்தை பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரா ஏற்படுத்தி இருக்கிறாரு அசையாத ராஜ்யத்துல பங்கில்லாதவங்களை மாறி போறாங்க. மகனே மகளே, என்ன நீ பிடிச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காரியத்தை விட்டுருன்னு ஆண்டவர் சொல்றாரு. விட்டுரு, உனக்கு வேணாம். அதர்ஸ் மே ஹேவ் பட் டோன்ட் ஃபார் யூ. அது மற்றவங்க எல்லாம் பண்றாங்களே, அடுத்த வீட்டுக்காரங்க யார் பண்ண, அது உனக்கு கிடையாது. நீ யார் தெரியுமா? நீ வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளை. நீ யார் தெரியுமா? இரத்தத்தால கழுவப்பட்ட. நீ யார் தெரியுமா? நீதிமானாக்கப்பட்ட பிள்ளை. You're called, you're chosen, you're justified, you're glorified. உனக்கு இது கிடையாது. ஊரெல்லாம் சினிமா பார்க்கலாம், சீரியல் பார்க்கலாம், உனக்கு கிடையாது. உன் டிவியில் அது ஓடக்கூடாது. ஊரில் உள்ளதெல்லாம் பார்க்கலாம், யூடியூப்ல உனக்கு இடம் கிடையாது. இன்ஸ்டாகிராம் எதுனா எனக்கு விலைக்கு சொல்ல தெரியாது. உலகத்துக்கு பாவம் எல்லாம் எனக்கு விலைக்கு சொல்ல தெரியாது. ஏதோ ஒன்று கத்துட்டு சொல்றாரு, உன்கிட்ட விட்டுரு விட்டுரு விட்டுரு, உனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம். நீ ஏன் தெரியுமா? என் பிள்ளை என்ன போல இருக்கணும். அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பரலோக அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. உன்னை பார்க்கிறவங்க அப்பாவை பார்க்கணும், முகத்தை பார்த்தா அப்பா மாதிரி இருக்கணும். அவர் யார்? பரிசுத்தர். உன்னை பார்த்தா ஒரு பரிசுத்தம் என்று தெரியும். புறம்பான அலங்காரம் இல்லை, உள்ளான ஒரு அலங்காரம். அகத்தின் நிலவு முகத்திலே தெரியும். இந்த புறம்பான நாகரிகம் நடிப்பு அதை நமக்கு வேண்டவே வேண்டாம். அப்பா பார்க்க செய்ய கரெக்டா பார்க்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, பாவியான பொண்ணை மன்னிச்சாரு, திருடனை கூட மன்னிச்சாரு. ஆனா மாயமல்ல கண்ணை பார்த்து ஐயோன்னு சொன்னாங்க. இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையில எந்த மாயம் மாலம் வேண்டாம். நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது கர்த்தர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இதயத்தை பார்க்கிறவர். இதை உலகம் ஆயிரம் ஒன்னப்படி சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு, உத்தமியே நிருபவதியே நீ என் பிரியமேன்னு சொல்லுவார். ஏன்? உன் இதயத்தை ஆண்டவர் பார்த்திருக்காரு. We don't care what the world may say. We know who holds our tomorrow. உலகம் என்ன சொன்னாலும் கவலை இல்லை. நாளைய தினத்தை கரத்திலே வைத்திருக்கிறவர் சொல்லுகிறார், டிஸ்ட்ராய் டிஸ்ட்ராய் டிஸ்ட்ராய், அட்டர்லி டிஸ்ட்ராய். கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட விட்டு கொஞ்சம் கூட ஹேபிட், HABIT. அது என்ன ஒரு கெட்ட பழக்கம் சொல்றேன், கெட்ட பழக்க வழக்கம். Take H out, A bit, A out, bit. Take the B out, it. நம்ம அதை மாற்றவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நான் மாறிடுறேன் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது உலகம். ஆனா நீ அப்படி இல்லை. வெளிச்சம் போட்டா இருள் ஓடும். உங்க ரெல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு லைட்ட போட்டு இருள் ஓடும். நானே ஒளி என்று சொன்னவர் உள்ள வந்தா எல்லளவே நம்ம இருளுக்கு இடம் இல்லை. எல்லளவே நம்ம இருளுக்கு இடம் இல்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர் இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா. எங்க வீட்டை சுத்தில நான் தான் கலங்குற விளக்கம், நான் தான விளக்கு. உன் குடும்பத்துக்கு நீயே விளக்கு, நீயே விளக்கு. உன் விளக்கு இருட்டில் பிரகாசிக்கணும். வெளிச்சத்துல வெளிச்சம் காண்கிறது இல்ல, இருட்டுல நீ பிரகாசிக்கணும். உன்னை பார்த்து வீட்டுக்காரங்க மனம் திரும்பணும். நீ சபைக்குள்ள நடந்து வந்த 4 பேர் மனம் திரும்பணும். ஐயோ அந்த சிஸ்டரா அந்த பிரதரா கொஞ்சம் பயத்தோட தான் உள்ள வரணும். அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கத்தான் கர்த்தர் ஒரு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். ராஜரிக அபிஷேகம். ராஜரிக அபிஷேகம் என்ன? I will rule and reign. நான் ஆளுகை செய்வேன்.
என்னுடைய உணர்ச்சிகளை ஆளுகை செய்வேன். என் மாம்சத்தின் இச்சைகளை நான் ஆளுகை செய்வேன். இந்த வாழ்க்கையில எல்லாம் நான் ஆளுகை செய்வேன். அப்படி ஒரு ராஜாவாங்க, அப்படி ஒரு எங்க தைரியமா சொல்லுங்க, நான் ஒரு ராஜா, நான் ஒரு ராஜா, நான் ஆளுகை செய்கிறேன். எனக்குள்ள இருக்க ஒரு ஆளுகை செய்ய தான் என்ன கூப்பிட்டுருக்கேன். அடிமையா இருக்கிற கூப்பிடல, உன்னை ராஜாக்களாக்கினேன், நான் ராஜாக்களாக்கினேன், ஆசாரியலாக்கி இருக்கிறேன். Who are you? You are a king to the king of king. ராஜாதி ராஜாவுக்கு நீ ஒரு ராஜா, நீ ஒரு ராஜா மகள், நீ ஒரு ராஜா மகன். உங்க அப்பா மாதிரி நம்ம இருக்கணும். பிரியமான கர்த்தரே, அழித்து விடு, utterly destroy, 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 destroy. இந்த கோட்ல எல்லாம் 3 தடவை சொல்லுவாங்க, அது மாதிரி அழித்து விடு, அழித்து விடு, அழித்து விடு. என்ன அழிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. நீங்களாம் பார்த்தா ரொம்ப சூப்பர் சூப்பர் ஹோலி பீப்புளாக தான் எனக்கு தெரியுது. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒரு கோலத்தில் ஏதோ ஒன்று நீ அழித்திரு, விட்டுரு, உனக்கு வேண்டான்னு ஆண்டவர் சொல்றாரு. திஸ் இஸ் த டைம், திஸ் இஸ் அவர். பிரியமான கர்த்தரே, இது வேலை, கர்த்தருடைய ஏற்ற வேலை இது. இந்த நாளில் சொல்லுவேன், நான் செய்வேன், நான் செய்வேன், செஞ்சு முடிப்பேன். Do or die for God. நான் செய்வேன், நான் செஞ்சு செத்து கூட மடிவேன், அதை செய்வேன். எத்தனை பேர் சொல்றீங்க? அதில் சொல்லுங்க. எங்க அப்பா சொன்னா நான் செய்வேன். ஏன்னா என்னை ராஜாவாக்குனது அவர், என்னை அபிஷேகித்திருக்கிறவர் அவர், என்னை ஆசாரியனாய் மாற்றி இருக்கிறவர் அவர், என்னை பாட வைத்தவர், பாடலை கொடுத்தவர், பாட்டும் அவர் தான், பாட வைத்தவரும் அவர் தான். இந்த அளவா என்னை நடத்தி கொண்டு வருவதற்கு நான் ஏமா எத்தனை பேர் உணர்றீங்க? இந்த காலவெளியில ஆவியானவர் தான் உணர்த்த முடியும், மற்றவங்க உணர்த்த முடியாதுங்க. ஆவியானவர் தான் உணர்த்த முடியுங்க. இந்த காலவெளியில் ஆண்டவரே இந்த அளவா என்னை நடத்தி கொண்டு வருவதற்கு நாம் எம்மாத்திரம் இதை கேட்டுட்டு இவன் தப்பு பண்ணான்னு சொல்லி யார்கிட்ட போய் சொல்றாரு ஆண்டவரே? சாமியல்கிட்ட போய் சொல்றாரு. ஏன்னா சாமியல் தானே இவர் அபிஷேகித்தாரு, இந்த குப்பி தைல அபிஷேகம் கொடுத்தாரு. சாமியல்கிட்ட போய் சொல்றாரு. உன்னை சாமியல் என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் மன நொந்து ராம் முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். இந்த சபையில ஒரு விசுவாசி சரியா இல்லைன்னு தெரிஞ்சா ராம் முழுவதும் ஜெபிக்கிறதுக்கு யாரா இருக்கீங்களா? ராம் முழுவதும் ஜெபிக்கிறதுக்கு யாரா இருக்கீங்களா? நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? எத்தனை நாள் அழுதுருக்கேன் தெரியுமா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, சாமுவேல் விழுந்து கிடந்தான். ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் விழுந்து கிடக்கிற? இவனுக்காக நீ ஏன் புலம்புல? நீ ஏன் புலம்புற? பிரியமான கர்த்தர் ஆண்டவரே சொல்றாரு, விட்டுரு, வேணா விட்டுரு. ஆனா ஒரு சாமுவேல் புலம்புகிறார். இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரங்க புலம்புறாங்க, உண்மையான ஊழியக்காரங்க புலம்புறாங்க. ஆண்டவரே, இந்த சென்னை பட்டணத்துல சுனாமி வரக்கூடாதப்பா, மெரினா கடல் பொங்கி புழல் வரக்கூடாதுப்பா, புழல் ஏறி உடஞ்சி இங்கெல்லாம் தண்ணி ஓடக்கூடாதுப்பா, அதனால ஒரு டெங்கு ஃபீவர் வரக்கூடாதுப்பா, அதனால ஒரு கொரோனா வரக்கூடாதுப்பா, அதனால எங்க வாழ்க்கையில ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறதுனாலதான் மூக்கோட முழியோட உட்கார்ந்து இருக்கிறோம். அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. உங்க தாத்தா செஞ்ச புண்ணியம் கிடையாதுங்க, எங்க அப்பா சிலுவையிலே செய்த புண்ணியம். என்று உட்கார்ந்து இருக்கிறோம் ஆலயத்திலே கர்த்தரை ஆராய்ப்பதற்கு. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சாமுவேல் சவுலிடத்திலே போனா, சவுலை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன? பஞ்சிங் ஸ்டேட்மெண்ட்டுங்க. இதை திரும்ப வீட்டுக்கு போய் வாசிங்க, ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேன். நீ எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்றல, என் காதுல கொஞ்சம் சத்தம் கேட்குது, சினிமா பாட்டு சத்தம் கொஞ்சம் கேட்குதே உன் யூடியூப்ல, கேட்குதே கொஞ்சம் யூடியூப்ல, பல விதமான படத்தை யூடியூப்ல பாக்குறியே, அதன் சத்தம் எனக்கு கேட்குது காதுல. நீ எல்லாம் அடிச்சுட்டே சொல்றியா? இல்லை, இன்னும் கொஞ்சம் சினிமா பாட்டு கேட்குது, இன்னும் கொஞ்சம் சீரியல் கேட்குது, இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் நீ செய்யற தவறுகள் குறித்து அது சத்தம் கேட்கிறதே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இதை சொன்னது யார் தெரியுமா? தீர்க்கதரிசி. இன்னைக்கு தீர்க்கதரிசியின் காதுகளிலே, உங்கள் வீடுகளிலே நீங்க செய்யறவங்க, உங்க மறைவா இருந்து நீங்க செய்யறது தீர்க்கதரிசி காதுல விழுது. நீ எனக்கு காணிக்கம் கொடுக்க வேணாம், நீ என்னை பாராட்டவும் வேணாம், நீ என்னை வரவேற்க வேணாம். What is the noise I hear? நான் கேட்கிற இந்த சத்தம் என்ன? சாமுவேல் சொல்லலாமே, சவுலே, வெற்றி மகனே, வெற்றியோடு திரும்பி வந்தாயே, உன் பாடல் சத்தம் கேட்கிறதே, உன் ஆடலின் சத்தம் கேட்கிறதே சொல்லி இருக்கலாமே. ஆனா நிறைய தப்பு பண்ணிட்டான் சவுல். ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்துட்டான். What God has done for you, what a big thing God has done for you.
கழுத பின்னால போனவன ராஜாவாக்கினீரே. மறந்துட்டான், ஒரே நாள்ல மறந்துட்டான். நண்பர்களே மறக்காதீங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காதீங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவர் அறியாதவங்க எரிகிற நெருப்புக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்காங்க? கண்ண முடிவு நேர நரகம், புழு சாகாது, அக்னி அழியாதாது. இன்னைக்கு நீ கண்ண முடிவு நம்ம பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு அல்லையா போட்டிருக்கலாம்ல, பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது, வரவேற்பு காத்து கொண்டிருக்கிறது. என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவளை வாருங்கள், உலகம் தோன்றதுக்கு முன்பாக உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். உன் கண் காணாமல் இருக்கலாம், காது கேட்காமலாம், இதை உணராமல் இருக்கலாம். ஆனா fact is fact. God has prepared a place for you. நேர சொல்றது, உனக்காய் ஒரு வாசஸ்தலம், மேன்ஷன் ஆங்கிலத்தில் இருக்கு, மேன்ஷன் அப்படின்னு அரண்மனை உனக்காய் இருக்குது மகளே. ஒரு அறை வீட்டுல இருந்து, அதுவும் வாடகை வீடுன்னு சொல்லி குமரி எழுறியா, உனக்காக மேன்ஷன் காத்துட்டு இருக்கு, அரண்மனை ஒன்று காத்து கொண்டு இருக்கு உனக்காய். 2022 ஆண்டுகளாய் அப்பா செஞ்சு இருக்கும் இன்ப உலகம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா, என்ன வந்தாலும் வரட்டும், என்னதான் நடக்கட்டும், எங்க அப்பா சொன்னது நான் செய்வேன். எவன் எனக்கு எதிராக வந்தா என்ன, யார் எனக்கு எதிராக பேசினா என்ன வந்தாலும் சரி, ஆனா அப்பா சொல்றத நான் செய்வேன். அதனால எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஐ டோன்ட் கேர். எங்க அம்மா என்ன பார்த்து அழுதாங்க. நான் ஊழியத்துக்கு போன சொன்னோன்னே, ஐயோ நீ வளர்ந்து மரமாகி எனக்கு நில கொடுப்பேன்னு காத்து இருந்து என் சொத்தையெல்லாம் விற்று உன்னை படிக்க வச்சேன், இவ்வளோ நகை போட்டு உன்னை கல்யாணம் பண்ணோன்னு சேர்த்து வச்சேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வெள்ளை சாரி கட்டிக்கிட்டு நகை இல்லாம தாலி இல்லாத ஒரு கல்யாணத்துக்கு நீ போறியாம, உனக்கு என்ன மனசு வந்தது என்னை விட்டு போறதுக்குன்னு அழுதாங்க. ரொம்ப நேசிக்கிற ஒரு தாய் என்ன அழுதாங்க. ஒரு பக்கம் எங்க அம்மா அழுறாங்க, ஒரு பக்கம் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் அழுறாரு. உனக்காய் நான் மரித்தேன், எனக்காய் நீ என்ன செய்வாய்? அர்ப்பணம் தந்தையை, ஒரே ஒரு வாழ்க்கை புல்லின் பூவாய் கடந்து போக, இந்த அற்பமான வாழ்க்கையில அழியா சரித்திரம் படைக்க இந்த தந்தையன் என்று சொன்ன நாள் கடினமான ஒரு நாள். எங்க அம்மா அன்பை உதறித்தாங்க, அவங்க எங்க எழுதாங்க. பாஸ்டர் சுந்தரையா சேர்ச்சில் தான் எனக்கு கல்யாணம். என் கல்யாண சாரி 50 ரூபா, வெள்ளை சாரி, என் பைபிள் 20 ரூபா. அத்தனை நகையும் கொடுத்து என் சொத்தையும் எழுதி கொடுத்துட்டு அந்த திருமணத்துக்கு நான் வந்தேன். நான் அந்த கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. யார்கிட்ட நான் கல்யாணம் பண்ண போறேன்? ஃபுட்லெஸ், ஹோம்லெஸ், ஸ்லீப்லெஸ் லைஃப் தான் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார். எங்க சாப்பிடுவேன், எங்க தங்குவேன், எங்க தூங்குவேன்னு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு வண்டியில வாழ்ற வாழ்க்கை. இன்னைக்கு கல்யாணம், நாளைக்கு நம்ம வண்டியில பயணம் தொடரும். இனிமே இங்க இடம் கிடையாது. உண்மை சொல்லிட்டார், ஏமாத்தவே இல்லை, எல்லாம் உண்மை சொன்னார். அதுக்கு ரெடியா? ஐம் ரெடி, ஐ டோன்ட் கேர், ஐ ரெடி. எனக்கு தெரிஞ்சது ஒன்னே, நடராஜன் ஐயா என்னையும் குசேட்ல இருப்பார். தெருக்கூட்டமான மக்கள் வரும், மரத்து மேல உட்காந்து பார்ப்பாங்க, பஸ் மேலே டிராவல் பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு தெரியும். அதை தவிர எனக்கு வாழ்க்கையில் ஒண்ணுமே வேண்டாம். நான் நேரம் நடந்து போறேன், எங்க அம்மா அழுதாங்க. உங்களை கூட்டிட்டு போனாங்க, செத்த போனோம் போறது மாதிரி அழுதாங்க. என்னை வெள்ளை சாரி போட்டுட்டு ஒரு நகை இல்லாம கல்யாணத்துக்காக என்ன முன்னால கூட்டிட்டு வர சொன்னாங்க. அண்ணன் என்பது விலையேறப்பட்ட அன்புக்காக நான் ஒப்பு கொடுத்து 45 வருஷம் ஆகுது. கர்த்தர் இன்பமான ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கான ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா கர்த்தர் சொன்னதை நான் செஞ்சேன். கல்லூரி மரத்தடியில ஜெபிக்கும் பொழுது, உனக்கா நான் மறித்தேன், எனக்கா என்ன செய்வாய்ன்னு கேட்டார். அர்ப்பணம் தந்தே, என் வாலிபம், என் செல்வம், என் கல்வி, என் சுகம் எல்லாம் உங்களுக்கு இதுவரையில் நான் செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கான ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, will you obey God at any cost? என்ன வந்தாலும் அப்பாவுக்கு நீ கீழ்ப்படியா? கீழ்ப்படிதேன்னு சொல்லி போய் சொன்னேன்னா காதுல சத்தம் கேக்குது. உன் வாழ்க்கையில இந்த ரகசியமா பண்றது மைக்ரோபோன்ல அப்பா காதுல கேக்குது. நீ என்ன சொல்ற? செஞ்சிட்டியா? காதுல கேட்கறது என்ன? முற்றிலையும் அழித்து போட்டோம், ஆனாலும் நாங்க கொஞ்சம் வச்சிருக்கிறோம், கொஞ்சம் நல்ல சிறந்தவைகளை எல்லாம் வச்சிருக்கோம். அதுல ஒரு பொய் தெரியுமா? கர்த்தருக்காக வைத்திருக்கிறோம். கடவுளுக்கு பொய் சொல்லியே நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஊழியத்துக்காக நீ கீழ்ப்படியாத பட்சத்துல ஊழியத்துக்காக நீ எதையும் செய்ய தேவை கிடையாது. If you don't obey God, you don't do anything for God. ஆண்டவர் சொன்னது உன் வாழ்க்கையில குறிப்பிட்ட ஒரு காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது நீ கீழ்ப்படியாம இருந்தானா நீ 10,000 பிரசங்கம் பண்ணாலும் don't care. ஆண்டவர் சொல்ற வேற சத்தம் கேட்குது.
உன் பிரசங்க சத்தம் கேட்கல, உன் பாட்டு சத்தம் கேட்கல, வேற சத்தம் கேட்குது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக கர்த்தருடைய சொல்ல கேளாம். அதுக்கு இப்போதும் நீ போய் அமலேக்கி அந்த பாவிகளை சங்கரித்து அவரை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவளோட யுத்தம் பண்ணிட்டு சொல்லி உண்மை அந்த வழியை அனுப்பினான். இப்படி இருக்க எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு இப்படி இருக்க ஒன்று இருக்கும். நீ கர்த்தருடைய சொல்ல கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான செய்து என்ன? சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்ல கேட்டு கர்த்தரை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாய் கர்த்தர் கில்காலிலே பலிகளுக்காக கொள்ளையிலே சாபத்தின் மாடுகளின் பிரதான மலை பிடித்துக் கொண்டு யாரு மேல சொல்றாரு? ஜனங்கள் மேல. எப்போதும் சிலரை பார்க்கிறேன், தான் செய்யற குற்றத்தை இன்னொரு ஆள் மேல போட்டுருவாங்க. யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் வாட் யூ லீட் இன் யுவர் லைஃப். அம்மாவை சொல்லாத, அப்பாவை சொல்லாத, வேற யாரையும் சொல்லாத. உனக்கும் கர்த்தருக்கும் இடையில இதுல யாரும் வர முடியாது. நீ ஒரு காரியம் வாழ்க்கையில செஞ்சியா, நீ தான் பொறுப்பு, வேற யாரையுமே நீ குற்றம் சொல்லாத. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. உனக்கு எதுக்கு ஆண்டவர் அறிவு கொடுத்தாரு? உனக்கு இது கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்தாரு, உனக்கு இது ரட்சிப்பை கொடுத்தாரு. இன்னொரு ஆள் சொல்றதை கேட்கவா, அதை கர்த்தர் சொல்றதை கேட்கவா? Don't put the blame on anybody. கர்த்தர் மேல உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதுக்கு யார் மேலையும் நீ பழி சொல்லக்கூடாது. ஏன்னா நீ தேவனோடு தொடர்புள்ள ஒரு பிள்ளை, கர்த்தரோடு நீ சஞ்சரித்த ஒரு பிள்ளை, கர்த்தரால் அபிஷேகப்பட்ட ஒரு மனிதர். அவ யாருமே நீ சொல்லக்கூடாது. அவன் சொன்னாங்க, இந்த மற்றவங்க மேல பழி போடுறவங்கள ஆண்டவர் பார்த்து சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்கள் பலிகளுக்கு கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடங்கள் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம். இது ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணுங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்க கீழ்ப்படும் ஆட்டுக்கடங்கள் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம். ரெண்டகம் பண்ணதும் பிள்ளை சுய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணதும் அவபக்திக்கும் விக்கிராதனைக்கும் சரியா இருக்கும். நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உண்மை ராஜாவாயிராதபடி புறக்கணித்து தள்ளினார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவரை புறக்கணித்தேனா கர்த்தர் ஒண்ணு புறக்கணி. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியை பார்க்கலாம் சர்வாங்க தகன பலிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதல் ஆட்டுக்கடாக்கள் நிலத்தை பார்க்கலாம் செவி கொடுத்தல் உத்தமம். பலியை பார்க்கலாம் கீழ்ப்படிதல். நீங்க பண்ற எல்லா உலகத்துல ஆண்டவருக்கு செய்யணும்னு நினைச்ச எல்லாத்தையும் பண்ண கீழ்ப்படி இல்லைன்னா மேல்படி. உலகத்துல முதல் பாவம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம், கீழ்ப்படியாங்க. இந்த மரத்தின் கனியை புசிக்க நாளிலே நீ சாகவே சாவாய். யார்கிட்ட ஆண்டவர் சொன்னா தெரியுமா? ஆதாம் தான் சொன்னார். அப்ப ஏவா கிடையாது. ஆனா ஏவாள் பழத்தின் கனியை பிரித்து அவன் சாப்பிட்டோன்னு ஆண்டவர் கேட்பாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிற? நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன். தப்பு செஞ்சியா? நீ நான் புசி கூட சொன்ன பழத்தை நீ புசித்தியா? உடனே சொல்லுவான், நீர் எனக்கு கொடுத்த என் மனைவி. அவள் மேலே பழி போட்டான், ஆண்டவர் மேலேயும் பழி போட்டுட்டோம். நீர் எனக்கு கொடுத்த மனைவி கொடுத்தால் நான் புசித்தேன். இங்க பாரு, சாகவே சாவா என்று கட்டளை கொடுக்கும்போது உன் மனைவி கிட்ட கிடையாது, நீ தான் இருந்த, நீ தான் பொறுப்பெடுக்கணும். உன் மனைவி பொறுப்பெடுக்க முடியாது. பிரியமான கர்த்தருடைய அதனால என்ன தெரியுமா, அன்னிலிருந்து இதுவரை மனுஷன் நெத்தி வேற நிலத்துல சிந்தனாதான் சாப்பாடு. ஆமா, ஒரு வீட்டுல ஒரு ஆண்மகன் உழைக்காட்டா சாப்பாடு கிடையாது. ஒரு மனைவி உழைச்சா கூட ஆண்மகனுடைய உழைப்புலதான் வீடு நடக்குது. அதை நீங்க பாத்துக்கீங்க, சாப்பாடு கிடையாது. உங்களுக்கு நிச்சயமா நீங்க எப்பியூடியூரில் எடுத்தாலும் நீங்க சிசேரியம் பண்ணாலும் வலி தாங்கிதான் ஆகணும், வலி தாங்கிதான் ஆகணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏதேன் தோட்டத்துல முள்ள படைச்சாரா ஆண்டவர்? இல்ல, சகல விருட்சத்தின் கனியை தான் பார்த்துட்டார். இன்னைக்கு ஏன் முள்ளு வந்திருக்கு? ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல். ஏவாள் சாப்பிட்டான்னு சொல்லுவாங்க, ஆனா ஆதாம்கிட்ட தான் ஆண்டவர் பேசினார், புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம மற்ற மேல பழி போட்டுட்டு தப்பலான்னு பார்க்காதீங்க. சே இஸ் மீ ஓகே, நான் தான் ஆண்டவர், ஆவியானவன் நான் தான், நீங்கள் கிருபையாயிரும் என்று நம்ம அந்த அந்த ஆயக்காரன் ஜபத்தில் சொல்லுவான், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், என் மேல கிருபையாயிரும், அவன் தான் நீதிமானாக.
யார் மேலேயும் ஒரு பழி போட்டு தப்பலான்னு நினைக்காதீங்க. சொல்லணும், இட் இஸ் மீ ஓகா, நான் தான் ஆண்டவரே. கீழ்ப்படிதல் உத்தமம், வலியை பார்க்கணும், கீழ்ப்படிதல் உத்தமம். எவ்வளவு சீரியஸ் ஆண்டவர் சொல்லியிருக்காரு பாருங்க. பிரியமான கர்த்தரே, நம்ம சற்று சிந்தித்து நம்ம செயல்படுவோம். ஆண்டவர், நீ கீழ்ப்படியல, நான் உனக்கு சொன்னது ஒண்ணுக்கு நீ கீழ்ப்படியலாம். அவன் சொல்லும், சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உங்களுடைய வார்த்தைகளையும் மீறினால் பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவள் சொல்ல கேட்டேன். இப்போதும் வாசிங்க, நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரோம். ஜனங்க முன்னால சொல்லிடாதீங்க, கர்த்தர் நிராகரிச்சுட்டாரு, ஆனா நீங்க ஜனங்க முன்னால என்ன ராஜான்னு சொல்றதுக்கு நீங்க வாங்க. பாவம் செய்யறது ஒன்று, அதை மறைக்கிறதுக்கு வேற வழி. அந்த ஊழிக்காரனை சேர்த்துக்கிறாங்க, நீங்களும் சேர்ந்து வந்து அது பண்ணுங்க. ஆனா அவர் சொன்ன பாருங்க, அப்பொழுது சாமுவேல் சபலை பார்த்து, நான் உம்மோடைய திரும்பி வர்றதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தேன். இஸ்ரவேல் ராஜாவாக இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார். போகும்படி சாமுவேல் திரும்ப சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிட்டான். அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் என்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேல் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்க உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜெயபலமான ஒரு பொய் சொல்கிறதில்லை, தாம் சொன்னதை பற்றி மனசாகப்படுகிறதும் இல்லை. மனமாற அவர் மனுஷனும் அல்ல. அது எழுதி வைங்க, இந்த வசனத்தை எழுதி வைங்க. டோன்ட் ரிக்ரெட் ஃபார் வாட் ஹி செட். அவர் சொன்னதை பற்றி அவர் மனசாகப்பட மாட்டாராம். அது மட்டுமல்ல, மனம் மாறவும் மாட்டாராம். மனம் மாறுறதுக்கு அவர் மனுஷனும் அல்ல. இஸ்ரவேலிலே ஜெயபலமான ஒரு பொய் சொல்கிறதில்லை. அவர் என்ன சொன்னாரு? இன்னைக்கு ராஜ்யபாரத்தை ஒன்றை விட்டு நான் எடுத்துடுறேன் என்றார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, கர்த்தர் மகிமையாய் மேன்மையாய் உனக்கு கொடுத்திருக்கும் சகல ஸ்தானத்தையும் குறித்து நீ எச்சரிக்கையாக இருப்பாயாக. இந்த அளவாய் நம்ம நடத்தி வந்த ஆண்டவர் நம்மள கேட்கறதெல்லாம் ரொம்ப சின்ன ஒரு காரியம் இல்லை, பெரிய காரியம் கேட்கலைங்க. நம்ம பார்த்து ரத்த சாக்கியா போ, உனக்கு கழுத்தை வெட்டுவாங்கன்னு சொல்லலை. தலைவலிக்கே தாங்காது, எப்படி கழுத்தை வெட்டுறதுக்கு தாங்கோ? அப்படி போறது கிடையாது. ஆனால் என்ன சொல்றாரு? நீ ஆராதி, நீ ரட்சிக்கப்படுற வேதத்தை வாசி, நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவரை தோத்திரம் பண்ணு, இந்த உலகத்தை விட்டு வேறுபட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழு. இதை தவிர என்னன்னு கேட்கிறாரு? இது தவிர என்னங்க கேட்கிறாரு? பிரியமான கர்த்தரே, அன்னைக்கே சவுலுக்கு வாழ்க்கை முடிஞ்சது. சாப்டர் க்ளோஸ். கர்த்தர் மூடினதை எவனாலும் திறக்க முடியாது, கர்த்தர் திறந்தாலும் யாரும் மூடவே முடியாது. நம்முடைய சாப்டர் க்ளோஸ் ஆகாதவரை நம்மை குறித்து வச்சிருக்க உன்னதமான நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். என்னுடைய பிரசங்கத்துல ஒரு பாயிண்ட் தான் சொன்னேன். நிறைய நான் தலைப்பு கொடுப்பேன், நீங்க போய் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் ஒரு குழந்தைய கொடுப்பேன், அநேக சாதிகளுக்கு நீ தகப்பனாய் இருப்பார். வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா 16ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் வரிசையா அந்த மனைவி வந்து சொல்லுவாங்க, பிள்ளை கூட 90 வயசாச்சு, ஊரெல்லாம் நம்ம பத்தி சிரிக்குது. ஆண்டவர் கூட சொன்னாரு வானத்து நட்சத்திரம் போல கடற்கரை மணல் போலன்னு சொன்னார். எங்க நடக்க போகுது? சத்தியம் பார்த்துமே ஆண்கள்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. ஆனா மனைவி சொல்லிட்டாங்க, அப்படியே இறங்கிரும், டெம்பரேச்சர் இறங்கிரும். மனைவிக்கு வார்த்தைக்கு அத்தனை பவர் இருக்கனால மனைவிகளே ஜாக்கிரதை, என்ன பேசணும் ஜாக்கிரதை. இந்த பெரிய பிரச்சனை உங்களுக்கு வேண்டாம். யோசித்து பாருங்க, கர்த்தர் என்ன சொன்னாரு அதை செய்வாருன்னு சொல்லுங்க. கர்த்தர் சொன்னது உண்டு இல்லவா, அவன் அப்படியே செய்வாருன்னு சொல்லி கொடுக்குற மனைவிக்கு சல்யூட். சுருக்கு வழி காட்டக்கூடாது, கணவருக்கு சுருக்கு வழி காட்டக்கூடாது, நேர் வழியா போகணும். நம்ம நேர் வழியாய் நடத்தி வருகிற தேவர். ஒன்னு மனைவி சொன்னான், கப்படி பிடிச்சிக்கிட்டார். இப்ப நான் வாடகைத்தாய் இருக்குல்ல, அது மாதிரி ஆகார் வந்து வாடகைத்தாய், ஒரு பிள்ளை பெற்று கொடுக்கணும்னு சொல்லி வாடகைத்தாயை அவளை எடுத்துக்கிட்டாங்க. அதனால என்ன வந்து தெரியுமா, ஒரு இஸ்மவேலை பெற்றெடுத்ததுனால இன்னைக்கு வர இஸ்ரவேல் மக்கள் பலிஸ்தீனரோடு கூட பிரச்சனையில இருக்காங்க. ஏன்? ஒரு மனுஷன் கீழ்ப்படியாதனால. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால எத்தனை பேருக்கு பிரச்சனை. ஒரு ஆதாமை கீழ்ப்படியனால இதுவரையிலும் உலகத்துல பிரச்சனை, ஒரு ஆபிரகாமுடைய கீழ்ப்படியினால இதுவரையிலும் உலகத்துல பிரச்சனை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அதனாலதான் அவன் வாழ்க்கையில ஒண்ணு பார்த்துவேன், இப்படி கீழ்ப்படியாம அவனுக்கு தண்டனை வந்து அவனுக்கு தெரியும். பிறகு சாராலே சொல்ல, இன்னும் துரத்தி விடுன்னு அவன் கண்ணீர் வடிப்பான். என் பிள்ளை சாராக பிள்ளை இல்ல, ஆபிரகாமுக்கு பிள்ளை, முதல் பிள்ளை இஸ்மேல். இப்ப சாரா சொல்றா, அதே சாரா சொல்றா துரத்திடுன்னு.
பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, இவர் ஆண்டோட ஜெபம் பண்றார். ஆண்டவரே, என் மனைவி சொல்கிறான் அந்த பிள்ளைகள் துரத்தி விட வேண்டும் என்று நீர் என்ன சொல்கிறீர்கள்? கரெக்டா சொன்னார். அவ சொல்லிக்கணும் பிள்ளை வந்து இப்ப அவ பேச்சே கேட்டு போகும். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லி கேட்கலன்னா திருப்ப நீ ஜெபம் பண்ணா அதை நீ கேட்டு போகணும் விட்டுருவாரு. எல்லாரும் அதையே பிடிச்சிக்கிறாங்க, மனைவி பேச்சை கேட்கணும். ஆண்டவர் கோவத்துலன்னு சொன்னாரு. அந்த மனைவி பேச்சை கேட்டதுன்னு ஒரு பிள்ளைய கொண்டு வந்த இப்ப இந்த பிரச்சனையில மனைவி பேச்சு கேள்வி கோபத்தில் ஆண்டவர் சொன்னார். பிரியமான கர்த்தருடைய துக்கத்தோட மிகுந்த வருத்தத்தோட இந்த ஆகாரையும் இஸ்மவேலையும் அவன் துரத்த வேண்டியிருந்தது. எல்லா கீழ்ப்படியாமைக்கும் ஒரு வேதனை இருக்குங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, உங்க உயிர் போடுற அளவுக்கு நீங்க அள வைப்பார் ஆண்டவர். கீழ்ப்படியாம ஒரு இஸ்மவேலை கொண்டு வந்தீங்கன்னா அதே இஸ்மவேலை துரத்தவும் வைப்பார் ஆண்டவர். பிரச்சனைகள் தான் ஒரு ஆள்கிட்ட ரொம்ப தொடர்பு வச்சிருக்கீங்களா, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்களா, ஒரு அதே ஆள்கிட்ட எந்த தொடர்பும் உனக்கு வேண்டாம்னு சொல்லி நீங்க அழ வேண்டிய இருக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, வேண்டாம், நல்லவங்க தான், நமக்கு உதவி செய்யறவங்க தான், எவ்வளவு நமக்கு பணத்தை கொடுத்துருப்பான், கடனை கொடுத்துருப்பான், எல்லாம் ஆண்டவர் வேண்டாம். ஆண்டவர் சொன்னாருன்னா சரியா நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல பிள்ளைக்கு ஒரு சொல்லு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வேண்டானா உங்களுக்கு வேண்டாமாப்பா, சரி வேண்டாம் அப்படி சொல்ற பிள்ளைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வேணும்னு அடம் பிடிச்சேன்னா கொடுப்பாரு, அதோட சேர்த்தும் கொடுப்பாரு. அடம் பிடிக்கிறவங்க இருப்பாங்க, வேணும்மா ஆமா பிள்ளையாம். ஆண்டவர் சொல்ல நீ போகாதேன்னு சொல்லுவார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பெரிய, எனக்கு செத்தா அவங்கள நீ சபிக்க முடியாது. ரெண்டாவது வாட்டி கேட்பான், போடலாமா போ இப்படி சொல்லுவார் ஆண்டவர். போற வழியில ஒருவினும் பட்டயத்தோடு நின்று இருப்பாரு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, என்னாம 25 அதிகாரத்துல யாக்கோபின் வெள்ளியை குறித்து பேசினவன் கடையில தற்கொலை பண்ணி சாவான். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி உண்டு, அப்படியே முடிவு மரணம். ஆண்டவர் சொல்ற பாதையில போறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா சம்பூர்ணம். ஒரு அள்ளிய போட்டிருக்கனால சம்பூர்ணம், சந்தோஷம், ஆறுதல், அபிஷேகம், திரளான ஆசீர்வாதத்திற்கு கர்த்தர் சொந்தக்காரரை மாட்டிடுவாரு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையர், ஆபிரகாம் செஞ்ச ஒரு தப்பு. அதனால இதுவரை இஸ்மவேலர்கள் இல்லாட்டா பாலஸ்தீனியர்கள் இல்லாட்டா யூதர்களுக்கு எதிராக வர்றது இதுவரை பிரச்சனை நடந்து கொண்டே இருக்குது. இன்னும் நான் வீட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு நிறைய வச்சிருக்கேன். மோசே ஆண்டவர் சொல்லு பிச்சே கேட்டு வந்தாலும் ஒரு இடத்துல கூட கீழ்ப்படியாம அவர் இருந்ததே கிடையாது. ஆனா மழையை பார்த்து பேசினாரு, அவன் பேசினான், தண்ணி வந்தது. அடுத்தபடியும் இந்த ஜனங்க கலாட்டாக்காரங்க சொன்னாங்க தண்ணி வேணும், சாகடிக்கவா கொண்டு வந்த இந்த குழப்பத்துல எரிச்சல்ல போய் மழையை பார்த்து அடிச்சிருவான். ஆண்டவர் மௌனமா இருந்தார். அவட நான் என்ன சொன்னேன்? மழையை பார்த்து பேசத்தானே சொன்னேன், ஏன் அடிச்ச? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையர், நம்ம ஆண்டவர் பார்த்துக்கங்க, அப்ப அவனை டிஸ்மிஸ் பண்ணல, தப்பு செஞ்ச உடனே டிஸ்மிஸ் பண்ணல, தன் காரியத்தை முடிச்சுட்டு டிஸ்மிஸ் பண்ணாரு. தெரியுமா உங்களுக்கு? அதனால சில வேளை நமக்கு தண்டனை வர்றதுனால நெஞ்சு கொழுப்பாகுதா, கடைசியில வாங்குவாங்க, ஜாக்கிரதை, அது ரொம்ப கடினமா இருக்கும். அதை பாக்குறோம். 32ஆம் அதிகாரம், ஓபாமா 32ஆம் அதிகாரத்துல பாக்குற சமயத்துல எல்லாரும் கானானுக்குள்ள போவாங்க. அப்ப இவருக்கு ரொம்ப இது இருக்கும், ஆண்டவரே என் மூலமா தானே இந்த ஜனங்க எல்லாருமே கானானுக்குள்ள போடுறாங்க. நான் வாசிக்கிறேன் 50ஆம் வருஷம். நீங்கள் சீன் மன்னாந்தரத்துள்ள காதேசிலே மேரிவாமன் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர் நடுவே என் கட்டளைகளை மீறினபடியா உன் சகோதரன் ஆரோன் ஓர் என்னும் மனையிலே மறித்து ஜனத்தோட சேர்த்துக் கொள்ளப்பட்டதோ, நீ ஏறி போகிற மலையிலே மறித்து உன் ஜனத்தோட சேர்க்கப்படுவார். ஃபைனல் கவுண்ட். அவனுக்கு ஒரு கிரீடம் சூட்டுற நாள் வருது. 80 வருஷம் மனாந்தரத்துல, 40 வருஷம் வானத்துல இருந்து அப்பத்தை கொடுத்தான், மலையில இருந்து தண்ணியம் கொடுத்தான், செருப்பு பழசா போகல, சட்டை வளர்ந்தது, வெங்கல சம்பத்தை மோசே தூக்கி வச்சா கேன்சர் டிபி ஓடும், கொரோனா ஓடி போயிடும், பார்த்தா போதும், இன்ஜெக்ஷனும் ரேடியேஷன்லாம் தேவை கிடையாது, எல்லாம் குணமாயிரும். என்ன பெரிய தலைவனா இருந்திருக்கான் பாருங்க. செங்கடலை திறந்தான், சேனைகளை முறியடித்தான், அற்புதத்தின் மேல் அற்புதம் செஞ்சான். ஒரே ஒரு இடத்துல இஸ்ரவேல் மக்கள் 10 வாட்டி தப்பு செய்வாங்க. உட்கராதனை, முறுமுறுக்கிறது, விபச்சாரம் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த ஜனங்க ரொம்ப அழியா வருது. மோசைக்கு பின்னால உள்ள போறாங்க. ஆண்டவர் இவங்கள போறாங்களே, இவங்கள போறாங்களே, நீ பாரு
ஆனா நீ போக மாட்டான். எவ்வளவு சோகம் நினைச்சு பார்த்தீங்களா? நீ தனியா வாசித்து அள்ளணும். அது எல்லாரும் போறாங்க. ஆண்டவரே, இவங்களுக்கு நான் தானே சாப்பாடு கொடுத்தேன், இவங்க என்ன கல்லடிக்க வந்தாங்களே, இவங்க என்ன சாவடிக்க வந்தாங்களே, என்னை மிகவும் எனக்கு விரோதமா மோசமா பேசுனாங்களே, அவங்க எல்லாம் போறாங்க, நான் எப்ப போறேன்? அதர்ஸ் யூ கான், நீ பார்த்துக்கோ, ஆனா உள்ள போக மாட்டேன். ஒரே ஒரு கேள்வி நான் சொல்லுங்க, இஸ்ரேல் மக்கள் 10 வாட்டி கீழ்ப்படியாம இருந்தாங்க, எல்லாரும் உள்ள போறாங்க. ஒரு வாட்டி கீழ்ப்படியாத மோசே உள்ள போகல. எதுக்கு நான் சொல்றேன்? நான் எவ்வளவு தூரம் நீ பரிசுத்தமாய் வாழ்க்கை வாழ்கிறாயோ அவ்வளவு தூரம் நீ பத்திரமா இருக்கணும். நீ பத்திரமா இருக்கணும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, எத்தனை தூரம் பாடுபட்டும் அவனுக்கு பிரதிபலனை அவன் அடையாமல் போனான். ஏன்? ஒரு வாட்டி அந்த மலையை பார்த்து அடிச்சான். நான் எதுக்கு நான் சொல்றேன் தெரியுமா? நம்ம ஆண்டவரை பற்றி சொல்றேன். அப்பவே டிஸ்மிஸ் பண்ணிருக்கலாம். மோஸ்ட்லி தப்பு செஞ்சது, நீ போப்பான்ட்டான். விட அவருக்கு வேலையை முடிச்சுக்கிட்டு அவனை டிஸ்மிஸ் பண்ற. எதுக்கு நான் சொல்றேன்னா, நீ கர்த்தர் நீ கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறான்னு நினைக்காதீங்க. ஃபைனல் கவுண்ட்ல வருவீங்களான்னு பாருங்க. கடைசி எக்ஸாமினேஷன்ல பாஸ் ஆவீங்களா நீங்க பார்த்துக்கீங்க. அதனாலதான் வேதம் சொல்லுறது, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கும் இருக்கட்டும். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு. மற்றவங்க என்னெல்லாம் பண்ணலாம், அதர்ஸ் மே யூ கான், அவங்க பண்ணலாம். இன்னொன்னு கொடுப்பாங்க, ரொம்ப கவலையா இருக்கு பாருங்க. அப்புறம் நமக்கு ஒரு கல்லறை, ஈசாக்கு கல்லறை, எல்லாருக்கும் பெரிய பெரிய கல்லறை, யோசேப்புக்கு கல்லறை, பெரிய பெரிய கல்லறை இன்னும் கூட இருக்கு அவங்க கல்லறை. மோசையின் கல்லறை எங்கே? கல்லறை கூட எல்லாம் போயிட்டாருன்னு அழுது. என்ன வியாதியில செத்தாரு? கடவுளை சாப்பிடுச்சாரு. உங்களுக்கு தெரியுமா? அவன் செத்தது எப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த மலையில நீ போயிடுவேன். இதுவரையிலும் அவனுக்கு பாடியை தேடுறாங்க, கிடைக்கல. அவனுக்கு ஒரு ஞாபகார்த்த சின்னம் கூட இல்லாம அவன் போனான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இத்தனை தியாகம் பண்ணின தியாக சம்பல் தேவனை ரொம்ப பிடிச்சாலும் இவர் தான் இந்த மோசே. ஒரு சாட்சி சொன்னா இது மாதிரி ஒரு சாட்சி உலகத்தில் இருக்காது. ஆனா அவனை முடிவு பார்த்தீங்களா? இப்ப நல்லா தான் இருக்கு. முடிவு சம்பூர்ணமா இருக்கணும்னா இன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் உன்னை கொடுக்குறாரு. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. வயிற்றுல இருக்கும் போது, இயேசுக்கு வயிற்றுல இருக்கும் போது மரியாளுக்கு சொன்னது மாதிரி மனோபாவுக்கு மனைவிக்கு ஆண்டவர் சொல்லிடுவார், உன் பிள்ளை பெரிய ஆளு. அவன மாதிரி சிறிய இடத்துல பிறந்து அவன மாதிரி பெரியவன் எவனும் இருக்க மாட்டான், பலசாலி எவனும் இருக்க மாட்டான், அவ்வளவு பெரிய கிரேட். அவன் பிலிஸ்தீர்ல என் ஜனத்தை விடுவிக்கிறதுக்காக அவனை திட்டமிட்டு உலகத்துல கொண்டு வரேன். 3 காரியம். அவன் முடி வளர்க்கக்கூடாது, முடியை வெட்டக்கூடாது, செத்த பணத்துக்கிட்ட போகக்கூடாது, பிறகு திராட்சரசம் குடிக்கக்கூடாது. இது 3 நசரேய விரதம். அருமையான அம்மா சொல்லி வளர்த்தாங்க. அப்பா நீ குடிக்க கொடுப்பா, செத்த பொண்ணுக்கிட்ட போதப்பா, இந்த உலகத்துல நீ முடிய வெட்டாதப்பா, உன்னை விரதத்தோட வளர்க்கணும். நல்ல பேரண்ட்ஸ் சொல்லி வளர்த்தாங்க. ஒரு நாள் என் பெலிசியரை அழிக்கணும், இன்னைக்கு எங்க இருக்கான்? பெலிசிய பொண்ணுக மடியில இருக்கா. கர்த்தருடைய திட்டத்துக்கும் உன்னுடைய திட்டத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம். அவன் சொன்னா, எப்பொழுதும் போல் விளையாடுங்க. இட்ஸ் லைக் எ ஃபன். ஃபார் சம் பீப்புள் சின் இஸ் எ ஃபன். சிலருக்கு பாவம் என்பது ஒரு ஃபன் மாதிரி, விளையாட்டு போல். எப்பொழுதும் போல், ஏன்னா அவன் எப்போ உழுக்குனாலும் ஆவியார் வந்துருவாரு. அன்னைக்கு தூக்குனான் பாரு, தெரியல, மடியில உழுக்குனான். ஆவியானவர் அவனை விட்டு போனதை அவன் அறியாதிருந்தான். இட்ஸ் நாட் தி ஸ்பிரிட் லெஃப்ட் ஹிம். எப்போதும் ஆவியானவர் நீ என்ன செஞ்சுட்டு வந்தாலும், நீ பாடணும்னா, நீ ஆடணும்னா, அல்லட நீ அந்நிய பாஷை பேசணும்னா வருவேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நீ பாடி பாப்ப, ஆடி பாப்ப, அந்நிய பாஷை சொல்லி பாப்ப, அப்படி உன்னை விட்டு போயிட்டா. வேதம் என்ன சொல்லுது? நீ எப்போதும் தேவனோடு போராடாத, ஆண்டவர் ஒன்றை விட்டு போயிடுவாரு. திரும்ப துக்கப்படுத்தாதீங்க. என்னங்க ஒரு விசை பிரகாசிக்கப்பட்டும் பரமயூவை ருசி பார்த்தும் இனிவரும் பலன்களை ருசித்து பார்த்தவர்கள் போயிட்டாங்கன்னா அவங்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். பிரியமான கர்த்தருடைய பாவியான பொண்ணு கையை மீமை பிடிக்கிட்டவள். அவளை பார்த்து என்ன சொன்னாரு? இப்போ இனி பாவம் செய்ய. வீட்டில் எழுதி வைங்க அடுத்த வசனம். நீ இப்போ இனி பாவம் செய்ய. வாரம் வர முடியாது. காணாம போனாடு வேதத்துல ஒரு தடவை தான் போச்சு. சில ஆடு வாரம் போகும். சனிக்கிழமை ஜெபம். காணாம போகணும், அது காணாம எங்க காலை ஒடுக்கிதான் போறாரு அந்த ஆடு.
ஞாயிற்றுக்கிழமை டெய்லி ஜெபம், கழுவுப்பா, ஏன்னா டேப் ஓடுறா டெய்லி ஞாயிற்றுக்கிழமை கழுவுறதுக்கு உன்னை ஆண்டவர் கழுவிட்டார், முற்றிலுமா கழுவிட்டார், முற்றிலுமா உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்காரு, உனக்கு பேர ஜீவ புஸ்தகத்தை எழுதிட்டார். ஒன்னே உன்னை அபிஷேகித்த ஆண்டவர் உன்னோடு பேசுகிற காரியத்திற்கு நீ கீழ்ப்படிவாயா. அது மிகவும் எளிதான ஒன்று, கடினமான ஒன்று ஆண்டவர் கேட்கல. செங்கடலை திறந்துருப்பா, யோர்தானை பின்னிட்டு திரும்ப வச்சுப்பா, கேட்கல. ஆலயத்துக்கு ஒழுங்கா வாப்பா, கரெக்டா காலையில ஜோம் பண்ணுப்பா, வேதத்தை படிப்பா, கண்களின் நிச்சயம் மாம்சத்தின் நிச்சயம் ஜீவனத்துக்கு பெருமந்துக்கு ஒன்று ஒப்பு கொடுக்க. அது வேண்டாம். ஹோலி லைஃப் இஸ் போரிங். நோ, ஹோலி லைஃப் இஸ் ஜாலி லைஃப். அக்கிரமத்தை வெறுத்து நீதியை நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகத்துக்கு பேரு ஆனந்த தேல அபிஷேகம். ஓ, கிராண்ட்மா இஸ் போரிங். மம்மி கிட்ட யாருமே வர முடியாது. எங்க வீட்டில் இருந்தவங்களே சொல்லுவாங்க, இத்தனைக்கு இருக்கவே முடியாது, சிரிக்க முடியாம. ஒண்ணு இல்லைங்க, சிரிக்க தேவையில்லைங்க, உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுத்து. 1000 நாளை பார்க்கிறோம், அந்த ஆலயத்தில் இருக்கும் ஒரு நாள். ஆகாமிய கூடாரங்கள் இருப்பதை பார்க்கும். கர்த்தருடைய ஆலயத்தின் வாசப்படியிலே இருப்பது எனக்கு சந்தோஷம்னு சொல்லாதவங்க உண்மையான கிறிஸ்தவங்க கிடையாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணும், ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பாரும். தேவனே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாரும். நித்திய வழியிலே நீ என்னை நடத்தும். எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தருக்கு கண்டினியூஸா கீழ்ப்படியாம நீங்க இருக்கீங்களா? எனக்கு எச்சரிப்பு நான் சொல்றேன், விட்டுருங்க. இது வேண்டாம் உங்களுக்கு. இந்த பாவ பழக்கம் வேண்டாம், இந்த உலகத்தினுடைய சிற்றின்பம் வேண்டாம், ஆசாபாசம் வேண்டாம். கர்த்தருக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நான் படைக்கிறேன், உங்களுடைய கரத்திலே என்னை படைக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உன்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, முற்றிலுமா என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு விசை கூட கர்த்தருடைய சமூகத்துல கரத்தை தூக்கி சொல்லுங்க. ஒரு விசை கூட கர்த்தரை சொல்லுங்க, ஆண்டவரே மறு விசை நான் இடத்துல வந்திருக்கேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, இந்த பாதத்துல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய வல்லமையான கரம் பிள்ளை மேல இருப்பதாக. ஆண்டவரே, பெரிய அதிசயத்தை காணப்படுகிற தேவன் இவர் வாழ்க்கையில பெரிய அதிசயத்தை காணப்பட நீ கேட்கிறதுக்கு நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமாய் செய்யும். ராஜரிக அபிஷேகத்தை கொடுக்கும் அப்பா. ஆண்டவரே, தேவைகளை சந்தியும், தேவைக்கு மேலாக உள்ள ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமென்.